Hi everyone, today's topic list. HTML file list 3 types இருக்கு. ஸோ அந்த 3 types மேஜரில் ஃபஸ்ட் டைப் என்னென்னா ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஆர்டர் லிஸ்ட்டோட சின்டெக்ஸ். OL அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே LI அப்படின்ற டேக்குள்ளே ஐட்டம்ஸ் நேம்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம் பேஜை. ஸோ HTML5 have 3 types. ஆர்டர் லிஸ்ட். நமக்கு ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்ம கொடுத்த ஐட்டம்ஸ்லாம் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றது UL அப்படின்ற கீவேர்டுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம்ஸை நம்ம கொடுக்கணும். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அன்ஆர்டர் சாரி அன்ஆர்டர் லிஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். அன்ஆர்டர் லிஸ்ட்னா நமக்கு கொடுத்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே ஆகும். ஸோ டாட் யூஸ் பண்ணி இப்போ டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சின்டெக்ஸில் நம்ம கொடுக்கும்போது UL அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டாட்ஸ்லையும், OL யூஸ் பண்ணும்போது நமக்கு டேட்டா இந்த மாதிரி நம்பர்ஸ்லேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் நெஸ்டட் லிஸ்ட். நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை. ஸோ சேம் தான். இப்போ நம்ம ஆர்டர் லிஸ்ட்லேயே லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம இன்னொரு ஆர்டர் லிஸ்ட்டை இந்த லிஸ்ட்டுக்கு கீழே கொடுக்குறோம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு கொடுக்கறது தான் ஆர்டர் லிஸ்ட். ஸோ இது நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட்டு கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்டெக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆர்டர் லிஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது OL அப்படின்ற கீவேர்டுக்குள் அந்த OL அப்படின்ற டேக்குள்ளே LI லிஸ்ட் ஐட்டம் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி ஐட்டம்ஸை கொடுக்கும்போது நமக்கு நம்பர்ஸ் ஆகும். UL அப்படின்னு நம்ம டேக் யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிள் டாட் லைக் தட் அந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் ஆகும். ஸோ நெஸ்டட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை கொடுக்குறது தான் நெஸ்டட் லிஸ்ட். ஸோ இவ்வளோ தான் லிஸ்ட்டுன்றது HTML5 பொறுத்திருக்கும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.